என்று அவுலியாக்களே, நாதாக்களே, மகான்களே என்று இறைவனை அழைப்பதை போல் அழைக்கிறார்கள். பார்க்கிற வானமும் பூமியும் கொதிக்கிறது. ஆனால் மனித பிள்ளைகளாகிய நம்முடைய உள்ளம் கொதிக்கிறதா? நமக்கு கோபம் வந்துச்சா? என்னை ஒண்ணு சொன்னா எனக்கு எவ்வளவு கோபம் வருது. வரிஞ்சு கட்டிட்டு பதில் சொல்ற. என்னையே சொல்லிட்டியா? நான் எப்படிப்பட்ட சுத்தமானவன் தெரியுமா? விவாதத்துக்கு ரெடியா? நிரூபிக்க தயாரா? அடே, உன்னை பத்தி சொல்லும்போது இவ்வளவு கோவப்பட்டீங்க. உன்னையெல்லாம் படைச்ச ரப்ப பத்தி அநியாயமா? இதுதான் உலகத்தை படைச்சிச்சு, அதுதான் உலகத்தை படைச்சிச்சு, மாடுதான் உலகத்தை படைச்சிச்சு, மனுஷன் தான் உலகத்தை படைச்சான், பெத்தவன் தான் உலகத்தை படைச்சான், அவன் தான் கடவுள், இவன் தான் கடவுள், இறைவா மனித இறைவா அப்படியெல்லாம் கூப்பிடுறானே, கோவம் வந்துச்சா? இதிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதுதான் நிலையான வாழ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய மிக முக்கியமான. ஏனெனில் இதிலே பிழை செய்தவர்கள் நாளை மறுமையில் வெற்றிக்கான வாய்ப்பை முழுமையாக இழப்பார்கள். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு நிகராக கற்பனை செய்யப்படுகிற அந்த பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். மன்னிப்பே பெற முடியாது. நாளை மறுமை வாழ்வு, நிலையான வாழ்வு முழுமையாக பாழாகிவிடும். அந்த வாழ்வில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வேற என்ன பாவங்கள் பிழைகள் இருந்தாலும் இறைவனின் நாட்டத்தால், இறைவனின் கருணையால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் இறைவனின் மன்னிப்பை பெற்று சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பிழை செய்தவர்களை ஒருபோதும் இறைவன் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மனிதன் நமக்கு உதாரணம் சொல்லுகிறான். நாம் தான் அவனை படைத்திருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு, உன்னை படைச்சவனே நான், எனக்கு நீ உதாரணம் சொல்றியா? நான் இப்படி அப்படிங்கிறியா? எத்தனை கோபத்தோடும் அதே நேரத்தில் கருணையோடும் அந்த பாவத்திலிருந்து இந்த மனித குலம் மீள வேண்டும் என்கிற உணர்வோடும் அல்லாஹ் அதை நமக்கு பதிவு செய்து தந்திருக்கிறான். எனவே இந்த பாவத்திலிருந்து நாம் மீள்வோம், நம்முடைய சமூகத்தை, நம்முடைய குடும்பத்தை மீட்டெடுப்போம். நமக்கு அருகில் இருக்கிற மக்களை எல்லாம் அந்த தீமையிலிருந்து விடுதலை பெற செய்வதற்கு நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வோம். அதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இது போன்ற பணிகளில் நீங்களும் பங்கெடுத்து உங்களுடைய உதவிகளை, முத்தாசைகளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். மிக குறிப்பாக இந்த பகுதியில் என்ன கேட்ட, இந்த காரியங்களை முன்னெடுக்கிற மக்கள் எவ்வளவோ முஸ்லீம்கள் இருக்கலாம். அவங்க வேலை அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்க நேரத்துல அவசியமே இல்லாம ஒரு சுமையை தூக்கி தங்களுடைய தலையில இவங்களா தூக்கி சுமக்கிறாங்க. இப்படி பிள்ளைங்களுக்கு ஒண்ணு நடத்தணும், அவங்களுக்கு என்ன விதி? யாராவது கட்டாயப்படுத்தினீங்களா? யாராவது கேள்வி இல்லாட்டி நடத்தலாட்டி நீங்க அவங்களை குற்றம் பிடிப்பீங்களா? இந்த பரிசுகளை கொடுத்து பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தலாட்டி நீ என்ன செய்யல, நீ என்ன செய்யலன்னு இதை நடத்தின பிள்ளைங்களிடத்துல யாராவது கேள்வி கேட்க போறாங்களா? சண்டை போட போறாங்களா? இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணல, எதுக்கு நீ வசூல் பண்ணல, எதுக்கு நீ நிகழ்ச்சி நடத்தல? இன்னும் சொல்ல போனா நிகழ்ச்சி நடத்தினா தான் கேள்வியே வருது. நீ ஏன் நடத்துற? நீ எதுக்கு கூட்டம்